மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். மிதுனம் ராசி அன்பர்கள், எப்ப எனக்கு நல்ல நேரம் வரும், நல்ல நேரம் வருமா வராதா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பலன் இருக்குது. 3 9வது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள், 10வது வீட்டிலே சனி. பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு நல்ல நேரம் எப்போ வரும், திருமணம் எப்போ நடக்கும், நல்ல நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. ஆமாங்க, அடுத்த 4 மாத காலம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. வாங்க சுக்கிர பெயர்ச்சி பலன் காணலாம். ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். 1/9/2026 முதல் 2/1/2027 வரை ஒரு 4 மாத காலம் துலாம் ராசியில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் 15 முதல் மார்கழி மாதம் 18 வரை சுக்கிர பகவான் ரிஷபம் துலாம் ராசிக்கு அதிபதியானவர். கன்னி ராசியில் நேசமும் மேனம் ராசியில் உச்சமும் பெறக்கூடியவர். சுக்கிர பகவான் அப்படின்னாலே அன்பு, பாசம், காதல், காமம், மாடி வீடு, வண்டி வாகனங்கள், ஆடு மாடு, ஆடம்பர வசதி வாய்ப்புக்கு காரகன். நவ கிரகங்களில் அசுர குரு. சுக்கிரன் அப்படின்னாலே அசுர குரு தான், அதாவது தேவர்களுக்கு எதிரான ஒரு கிரகம். ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த பார்த்த கிரகத்திற்கு ஏற்ப சுக்கிரன் ஜாதகனுக்கு வசதி வாய்ப்புகளை, நல்ல குணாதிசயங்களை கொடுக்கக்கூடியவர். பார்த்தீங்கன்னா மனிதன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. மண்ணுக்காக தான் அடிச்சுக்கிறாங்க, நகை தான் கடத்திக்கிட்டு வராங்க. அதே மாதிரி பெண்ணுக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பவர்கள் உண்டு. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையில் தான் மனிதனுடைய வளர்ச்சியும் இருக்கு, மனிதனுடைய இழப்பும் இருக்கு. மனிதன் வசதியா வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஒரு தொழில் அமைத்துக் கொள்கிறார்கள், தினந்தோறும் வேலைக்கு செல்கிறார்கள், வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். எப்படி வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், தன்னை 4 பேர் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு போய் சுக்கிரன் அவருடைய காரகத்துவங்களை நமக்கு எதிராக திருப்பி விட்டுருவார். ஏன்னா சுக்கிரன் தான் மக்களுக்கு இனிமையும் ஆடம்பர வசதியையும் கொடுப்பவர். அதே மாதிரி அசுரத்தனத்தையும் சுக்கிர பகவான் தான் கொடுக்கக்கூடியவர். மற்றவர்கள் பணங்காசு சம்பாதித்து வைத்திருப்பதை, தங்க நகையை திருடி செல்வது, வெளிநாட்டிலிருந்து கடத்திக்கிட்டு வர்றது, பொய் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது, மற்றவர்கள் சொத்துக்கள் மேல் அவசியம் இல்லாமல் மற்றவனையும் கெடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் போய் கேஸு போடுறது, ஏமாற்றுவது, காதல் விவகாரங்களில் காதல் கைகூடலைன்னா, எனக்கு கைகூடலை, எனக்கு அது கிடைக்கல அப்படின்னா சுக்கிரன் அசுர குணத்தை அந்த ஜாதகனுக்கு ஏற்படுத்தி விடுவார். அப்போ காதல் விவகாரங்களில் கொலை நடக்குது, கணவன் மனைக்குள் தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லை அப்படின்னா கொலை நடக்குது. ஒரு மனிதனுக்கு நல்ல குணத்தையும் அசுர குணத்தையும் ஏற்படுத்துவதில் சுக்கிர பகவான் முதன்மையானவராக இருக்கிறார். சுக்கிரனுடைய ஆராய்ச்சியில், என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் செல்வாக்காக வாழ்வதற்கும் ஜெயில் தண்டனை அனுபவிப்பதற்கும் இந்த சுக்கிர பகவான் முதன்மையாக நல்ல குணத்தையும் அசுர குணத்தையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் 12/5ஆம் வீட்டின் அதிபதி. பார்த்தீங்கன்னா கடந்த 4 மாத காலமாக மிதுனம் ராசிக்கு சுக்கிரனுடைய சஞ்சார நிலை சரியில்லை. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியிலிருந்து மிதுன ராசியில் வருவதும் சரியில்லை. நட்பு வீடாக இருந்தாலும்
கோச்சாரத்தில் மிதுனத்தில் சுக்கிரன் வருவது சாதகமல்ல. கடகம் வந்து பகை வீடு, சிம்மம் வந்து கடும் பகை வீடு, கன்னி வந்து பார்த்தீங்கன்னா நேச்ச வீடு. 1/9/2026 முதல் 2/1/2027 வரை இந்த 4 மாத காலம் உங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் மிக பலமாக இருக்கும். 5வது வீட்டிலே சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று செல்லும் போது மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. உங்களுக்கு 5ஆம் இடம் பலமாகும் போது இறந்தவர்கள் முன்னோர்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டு கேஸு, வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல், அண்ணன் தம்பிகளுக்குள், பங்காளிகளுக்குள், பக்கத்தில் இருப்பவர்களுக்குள் பூர்வீக சொத்து சார்ந்து பிரச்சனை இருந்துச்சுன்னா இப்போ இந்த காலகட்டம் அறவே இல்லாமல் நீங்கிவிடும். கோச்சாரத்தில் சுக்கிர பகவான் 5ஆம் இடம் செல்வது மனைவி மக்களிடம் நல்ல மதிப்பு மரியாதை, நல்ல செல்வாக்கு, நல்ல சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் மிதுனம் ராசி என்பதற்கு கிடைக்க போகிறது. திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, முதல் குழந்தையோ 2வது குழந்தையோ, இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டு. மிதுனம் ராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடம் பலமாகும் போது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீங்க. குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அண்ணன் தம்பி பங்காளிகள், நண்பர்கள், கூட்டாளிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க, உறுதுணையாக நிற்பாங்க. மிதுனம் ராசி என்பதற்கு அடுத்த 4 மாத காலம் 5ஆம் இடம் சார்ந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு உண்டு. இதே பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னா இப்போ வந்து பாகம் பிரித்து கொள்ளலாம். பூர்வீக சொத்துக்களில் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கட்டிக்கலாம். பூர்வீக சொத்து பாகம் பிரித்து விற்கணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு அதிக விலைக்கு விற்கலாம். 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் வீட்டிலே ஆட்சி பெறும்போது உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படித்து கொண்டிருக்கிறாங்கன்னா நல்லா படித்து பாஸ் பண்ணிடுறாங்க. திருமண வயதில் இருக்கிறாங்க, வரன் பார்க்குறீங்கன்னா வரன் செட் ஆகும், உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். வேலைக்கு போகிறாங்க, வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கும், வேலைக்கு நல்லா போவாங்க, நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. மிதுனம் ராசிக்கு 5ஆம் இடம் சூப்பராக இருக்குது. மிதுனம் ராசி என்பதற்கு 5ஆம் இடம் சூப்பராக இருக்கிறது. மிதுனம் ராசிக்கு 2வது வீட்டிலே குரு பகவான் வந்து ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு குரு பலன் இருக்கு. அசுர குருவுடைய சஞ்சார நிலையும் நன்றாக இருக்கிறது, தேவகுருவுடைய சஞ்சார நிலையும் நன்றாக இருக்கிறது. குரு பலன் இருக்கும்போது தான் பணம் காசு தாராளமாக சம்பாதிக்க முடியும். பேங்கில் அக்கௌண்ட் வச்சு பணம் கொண்டு போய் போட முடியும். குரு பலன் இருக்கும்போது தான் குடும்பத்தில் திருமணம் நடக்கும், வீடு கட்ட முடியும். உங்கள் பேச்சுக்கு எல்லாமே வந்து சரின்னு செவி சாய்ப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு குரு பலன் இருக்குது. அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் வந்து புராண சாஸ்திர கதைகள்லாம் பேசுவீங்க, படிப்பீங்க. பெரியவர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்பீங்க. பெரியவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க, உங்கள் பசங்க பிள்ளைங்க இந்த காலகட்டத்தில் வெளியூர் மூலம், வெளிநாடு மூலம் பணங்காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, செல்ஃபோன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம், வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 12ஆம் அதிபதி. 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டிலே அமரும் போது உங்கள் பசங்க பிள்ளைங்க வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்னா வெளிநாடு வேலைக்கு போவாங்க. மிதுனம் ராசி என்பதற்கு குழந்தைகள் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை இந்த 4 மாத காலம் நீங்கள் சந்திப்பீங்க. குழந்தைங்க வந்து உங்களுக்கு மதிப்பு மரியாதை, பெயர், கௌரவத்தை ஏற்படுத்தி தருவாங்க. குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல மரியாதை உண்டு. வெளியில் வந்து அவருடைய அப்பா, அவருடைய அம்மா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்க பேர் சொல்லி உங்களை வந்து ஞாபகப்படுத்துவாங்க.
அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் 2/1/2027 வரை இந்த சுக்கிரன் பெயர்ச்சி மிதுனம் ராசி என்பதுக்கு ஏற்படுத்துகிறது. மிதுனம் ராசி என்பர்கள் நல்லா சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு சிறப்பான காலகட்டம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.